அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்து தீன் பார்த்துட்ருக்கோம். தீனினுடைய 5 மற்றும் 6வது வசனம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கடைசி 2 வசனங்கள் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فما يكذبك بعد بالدين. ஃபமா மீமில் இருக்கிறது அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். யுகெதி இதால் இருக்க ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். பஅது பித்தீன் இங்கேயும் ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். வசனத்துடைய முடிவில் நூன் கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு. ஸோ நம்ம நூன் சுக்கூனா ஓதிட்டு முந்தைய எழுத்தை கவனிக்கணும். முந்தைய எழுத்தில் யா மத்தா இருக்குது. ஸோ மத்துல் ஆரித் போன வசனங்களையுமே அதே தான். ஸோ 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். 8வது வசனம் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். அலைஸல்லாஹு அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹா வந்திருக்கு. ஸோ அல்லாஹ்ங்கிற வார்த்தையை வலினப்படுத்தி ஓதணும். பி ஹா சுக்கூன் பிச்சு வந்திருக்கா ஹம்சுரை சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும். லாம் சுக்கூன் கமரியா சேர்த்து ஓதணும். ஹால அலிஃப் சொகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்ஹா பிச்சு வந்திருக்கு. ஸோ நூன் சுக்கூனா ஓதணும். முந்தைய எழுத்தை கவனித்தோம்னா யாமத் தான். ஸோ 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் முதல் ஆயத்துலேருந்து சூராத்தின் ஃபுல்லாகவே வருது. ஸோ ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஓதணும். ரைட், 2 ஆயம் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு புது சூறாவோட இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.